ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 2.8 பார்க்கலாம். ஆறின் அடுக்கு எண் ஆனது எண் ஓர் இயல் எண் என்ற வடிவில் அமையும் எண்கள் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா? உனது விடைக்கு காரணம் கூறுக. அதாவது ஆறின் அடுக்கு எண், இதில் எண் வந்து இயல் எண். இயல் எண்ணுனா 1லேருந்து தொடங்கும். அந்த மாதிரி பிரதியிட்டா இதோட ஆன்சரோட கடைசி எண் 5ல் முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது 255, 35 இந்த மாதிரி லாஸ்ட்டில் 5ல் முடியுமான்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் ஆறின் அடுக்கு எண் கொடுத்துருக்காங்க. இதில் எண்ணுனா இயல் எண், இயல் எண்ணுனா 1லேருந்தே தொடங்கும். அப்போ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிடியேன். ஆறின் அடுக்கு 1ன்னா அதோட மதிப்பு 6 தான். இனி எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடியேன். 6 ஸ்கொயரோட மதிப்பு 36. இனி எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடியேன். 6 கியூபோட மதிப்பு 216. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் என்னோட பிளேஸில் எந்த மதிப்பு பிரதியிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரோட கடைசி எண் 6ல் முடியுது. ஆனால் கொஸ்டினில் 5ல் முடிய கேட்குறாங்க. அப்படி முடிய வாய்ப்பே இல்லை. வேணால் இன்னும் சால்வ் பண்ணலாம். ஆறின் அடுக்கு எண், இப்போ 6 எப்படி எழுதலாம்? 3 6ன்னு எழுதிக்கலாம். அடுத்து அதோட அடுக்கில் எண் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 இதோட ஒரு காரணி. இந்த மாதிரி 2 ஒரு காரணியாக இருக்கும்போது இதோட ஆன்சர் இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். நம்மளுக்கு 5 வந்து ஒற்றைப்படை எண். 2 இங்கே ஒரு காரணியாக இருக்கிறதுனால இதோட ஆன்சர் இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். ஒற்றைப்படை எண்ணாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு இரட்டைப்படை எண்ணையும் ஒற்றைப்படை எண்ணையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய ஆன்சர் இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். இது வந்து இரட்டைப்படை எண், இது ஒற்றைப்படை எண். 2 பெருக்குங்க 6, 6 வந்து இரட்டைப்படை எண். இதே இது இரட்டைப்படை எண்ணையும் திரும்ப 4 வந்து இரட்டைப்படை எண். ரெண்டுமே இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் கூட இதை பெருக்குனாலும் இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். 4 2 8, 8 வந்து இரட்டைப்படை எண். புரியுதுல உங்களுக்கு? அப்போ 2 ஒரு காரணியாக இருக்கும்போது நம்மளோட ஆன்சர் இரட்டைப்படை எண்ணில் தான் முடியும். 5 வந்து ஒற்றைப்படை எண், அதில் முடிய வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. 2 என்பது ஆறின் அடுக்கு எண்ணின் ஒரு காரணி. அதாவது 2 ஒரு காரணி. சரிங்களா? எனவே ஆறின் அடுக்கு எண் ஓர் இரட்டைப்படை எண் ஆகும். ஆனால் கடைசி இலக்கம் 5ல் முடியும் எண்கள் அனைத்தும் ஒற்றை எண்கள். 5ல் முடிஞ்சுன்னா அது வந்து ஒற்றைப்படை எண். ஆகவே ஆறின் அடுக்கு எண்ணின் கடைசி இலக்கம் 5 என முடிய வாய்ப்பில்லை. அதனால 5ல் முடிய வாய்ப்பில்லை. சரிங்களா? இவ்வளவுதான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.